முருகப்பெருமானுடைய நாமத்தை நாம் வாயார அரோஹரா அப்படின்னு எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லி முருகப்பெருமானை நாம் ஆவலோடு வரவேற்க காத்திருக்கிறோம். யாகசாலையிலிருந்து சுவாமி இப்ப புறப்பட்டுட்டார். புறப்பட்ட பெருமான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆலயத்தை பலமாக கடங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு இங்கே விமானங்களை வந்து அடைந்துவிடும். அதன் பிறகு மூலஸ்தான விமானத்திற்கும் ராஜகோபுரங்களுக்கும் எல்லா விமானங்களுக்கும் சமகாலங்களிலே இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. ஆகவே பக்த கோடி பெருமக்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு முருகப்பெருமானை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு. இதே உற்சாகத்தோட எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்ப முருகப்பெருமான் நமக்கு இங்க மேலே காட்சி தர போகின்றார் அப்படின்னு. அந்த முருகப்பெருமான் இங்கே கடலை பார்த்த வண்ணமாக நமக்கு காட்சி தருகின்றார் இந்த திருச்செந்திலம்பதியிலே. இந்த திருத்தலத்திற்கு ஒரு சிறப்புண்டு. படை வீடுகள் அப்படின்னாலே மலையோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும். ஆனால் மலையும் கடலும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய கந்தமாதன மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலையோடு சந்தன மலை என்று சொல்லக்கூடிய மலை, இன்றைக்கும் இந்த கோயிலுக்குள்ள நாம வந்து பார்க்கிற போது மலையினுடைய அமைப்பு அப்படிங்கறத நல்லா நம்மளால கவனிக்க முடியும். பஞ்சலிங்க மூர்த்தி அமைந்திருக்கிறது மலையினுடைய அமைப்பு தான். நாம இங்க பெருமாளுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. இந்த பெருமாளுடைய சன்னதிக்கு போய் பார்க்கிற போதும் இது மலையினுடைய அமைப்பு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஆக கடலும் மலையும் இணைந்த ஒரு அற்புதமான இடத்திலே இந்த படை வீடு அமைந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம். கடலுக்கு பக்கத்துல இவ்வளவு அழகா ஒரு மலை திருத்தலத்துல முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவனாக நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி தருகின்ற இந்த அழகான கடற்கரையை பார்த்து ஏன் சுவாமி நிற்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம். பிறவி என்கின்ற பெரும் கடலிலே விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் கரையேற்றி பிறவாமை என்கின்ற பேர் அருள் பெரும் வெள்ளத்தை பெரும் கருணையை நமக்கு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சுவாமி இங்கே எப்படி காட்சி தந்து கொண்டிருக்கிறார், கடற்கரையை நோக்கி காட்சி தந்து கொண்டிருக்கின்றாராம். இந்த ஆலயத்திலே இந்த கடற்கரை சுவாமி பார்க்கிற இடத்திற்கு வதனாரம்பத்துறை அப்படின்னு பேர். சோழ மாதரசி ஆகிய மாருத புறவல்லி அவளுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு குன்ம நோயும் குதிரை முகமும் வந்து விடுகிறது. அதிலிருந்து அவள் மீள வேண்டும், என்ன செய்வது என்று தெரியாது ஒவ்வொரு இடமாக போய் இறைவனை வழிபட்டு வருகின்றார்கள். அப்போது இந்த திருச்செந்தூருக்கு வந்து கடலிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்ன போது அவள் இங்கிருந்து இந்த வதனாரம்பத்துறையிலே நீராடிய போது அவளுக்கு அசரீரியாக ஒழித்தது. பக்கத்திலே இருக்கக்கூடிய கீரிமலை என்கின்ற இடத்திலே நகுல முனிவர் என்கின்ற முனிவர் வாழ்கின்றார். அந்த நகுல முனிவரை போய் சந்தித்தால் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த சாபமும் பாவத்தையும் நீக்குவதற்கான வழியை அவர் சொல்லுவார் என்று கூறி அனுப்புகிறார். அவளுடைய வதனம் ஆரம்பிக்கப்பட்ட துறை, அதனால் இத்துறைக்கு வதனாரம்பத்துறை என்கின்ற பெயர் அமைகின்றது. அவர் இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த நகுல முனிவர் கீரிமலையிலே போய் சந்திக்கின்றார். இன்றைக்கு மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் அமைந்திருக்கிறது. அங்கே ஈஸ்வரங்களில் ஒரு திருத்தலமாகிய நகுலேஸ்வரம் என்கின்ற திருத்தலத்திலேதான் அந்த நகுல முனிவர் தவம் செய்து நலன் பெற்றார். அவர் இந்த மாருத புறவல்லிக்கு அங்கு இருக்கக்கூடிய கந்தசுவாமியை வழிபடும்படி செய்து அந்த கந்தசுவாமியை வழிபட்ட பலனினால் அவளுடைய குதிரை முகமும் குன்ம நோயும் நீங்கியது. அப்படி கொடிய நோய்களை நீக்கி தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் ஆண்டவர். இந்த செந்தில் ஆண்டவர் ஞானத்தினுடைய ஸ்வரூபம், ஞான மூர்த்தியாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். ஞானத்தின் வடிவமாக இறைவன் சுவாமிநாத சுவாமியாக சுவாமி மலை என்கின்ற திருத்தலத்திலே 4ஆம் படை வீட்டிலே எழுந்தருளி அருள் புரிகின்றார். அந்த 4ஆம் படை வீட்டினுடைய திருப்புகழ் முருகப்பெருமானுக்கு பெண் ஓதுவார்களால் இப்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பாதிமதி நதி போதும் மணிசடை நாதரருளிய குமரேசா. பாதிமதி நதி போதும் மணிசடை நாதரருளிய குமரேசா. ஆது கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளா. காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன் ஹரி திரு மருகோனே. காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதிய
சூதமிகவள சோலை மரவ சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடல் அறவாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே சூரன் உடல் அற வாரி சுவரிட வேலை